இன்றைய புதிய கோணம் பகுதியில் தி பிரிண்ட் இணைய பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி கட்டுரை, வசூல் ராஜா மயமாகிறதா நீட் தேர்வு அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. செய்தியாளர் நூதன் சர்மா இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. விவாதிப்பதற்காக பொது சுகாதார வல்லுநர் மருத்துவர் திரு அமலோற்பவநாதன் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். மோசடிகளை களைய வேண்டிய தேசிய தேர்வு முகமையே குழப்பத்தில் இருக்கு. குளறுபடிகள் அங்க தொடருது. மாணவர்களுடைய திறனை அளவிடக்கூடிய தேசிய தேர்வு முகமை திறனற்று செயல்படுது அப்படின்னு கட்டுரையாளர் தொடங்குறாரு. 2020 18 வயது சூரியவன்சிங்கிற மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 6 மார்க்கு தான் அவங்களுக்கு வந்தது நீட் தேர்வில். ஆனால் இறுதியாக அவங்க 590 மதிப்பெண்கள் பெற்றதாக வந்தது. அதே மாதிரி 2021 ஜேஇ மெயின் தேர்வில் ரஷ்யர் ஒருவரால் அந்த தொழில்நுட்பம் ஹேக் செய்யப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சமீபத்திய தேசிய தேர்வு முகமை தொடர்பான சர்ச்சைகளை? வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரியே 2020 ஒரு பெரும் குற்றச்சாட்டு வருது. 6 மார்க் எங்கே இருக்குது, 590 மார்க் எங்கே இருக்குது, 1 மார்க் 2 மார்க்கு வேறுபாடுகள் வர்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். 6க்கும் 590க்கும் உள்ள வேறுபாடு வெறும் ஒரு கம்ப்யூட்டர்னால மட்டும் வர்ற மாதிரி இல்லை. இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். இது ஒரு நபர் இதை செய்தி ஆக்கிட்டாங்க அவங்களோட இறப்பின் மூலம். ஆனால் எவ்வளோ பேருக்கு அப்போ நடந்ததுன்றதை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அப்பவே நம்ம கண் முழிச்சிருக்கணும். உண்மையாகவே நம்ம இவ்வளோ மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்கிறோமோன்னு நம்பிட்டு இருக்கிறவங்களும் இருந்திருப்பாங்க. லட்சக்கணக்கில் இருந்திருப்பாங்க. யாருக்கு தெரியும்? இந்த மார்க் ரொம்ப கிளாரிங்காக இருந்ததோடு தான் தெரிஞ்சது. அப்புறம் இந்த பெண்ணுடைய தன்னுடைய உயிரையை தான் எடுத்துக்கின பிறகு தான் இந்த விஷயமே வெளியே வந்தது. இந்த பெண் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கலனா இது கூட வெளியே வந்திருக்காது இல்லையா? அப்போ எல்லாமே நல்லா நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். 2020 நடந்த இந்த நிகழ்ச்சியே என்டிஏ அதனுடைய ரோலே மறுபரிசீலனை பண்ணி இருந்திருக்கணும். பண்ணாங்களான்றது எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பண்ணி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிலைக்கு நம்ம இன்றைக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே, ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாகவே நீட் தேர்வில் பங்கேற்றவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்ததாக சர்ச்சை. அதுக்கப்புறம் பீகார், குஜராத் மாநிலங்களில் கேள்வித்தாள் லீக் ஆனது தொடர்பான சர்ச்சை. அப்புறம் பல்கலைக்கழக மானியக்குழு நடத்தக்கூடிய தேசிய தகுதி தேர்வு அது ரத்து செய்யப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் நடத்தக்கூடிய ஒரு தேர்வில் ஏற்பட்ட சர்ச்சைன்னு தேசிய தேர்வு முகமையை சார்ந்த சர்ச்சைகள் இவ்வளவு குறைந்த நாட்களுக்குள்ளேயே வந்திருக்கு. இந்த முறை வந்திருக்கு எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளங்க 2 தேர்வுகள் கேன்சல் பண்ணுறாங்க. நீட் பிஜியை கேன்சல் பண்ணாங்க, சிஎஸ்ஐஆர் நெட்டை கேன்சல் பண்ணுறாங்க. 2 தேர்வுகள் சிபிஐ கிட்ட போகுது வழக்கா. நீட் யூஜி அப்புறம் நெட் எக்ஸாம் 2 இதே ஒரே ஒரு வாரத்தில் 2 தேர்வுகள் கேன்சல் ஆகுது. 2 தேர்வுகள் சிபிஐக்கு போகுதுன்னா இந்த மாதிரி முன்பு நடந்ததில்லை. என்னுடைய ஞாபகத்தில் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மேஜர் ஈவெண்ட் இந்தியாவிலோ அல்லது வேற எங்கோ கூட நடந்த மாதிரி இல்லை. அதனால தான் இது இன்றைக்கு சர்வதேச அளவில் கூட பேசப்படுற ஒரு பொருளாட்சி. ஏன்னா ஒரு தேர்வுக்கும் லட்சக்கணக்கானவர்கள் பங்கெடுக்கிறாங்க. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோடும் கனவுகளோடும் இளைஞர்களும் இளம் பெண்களும் எழுதும்போது இவ்வளோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஒரே ஒரு வாரத்தில் நடக்கும்போது எல்லார் மனதிலையும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? நம்ம ஏன் தான் படிக்கணும்? எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஃபனல் மாதிரி இங்கே தானே மாட்டுறாங்க. இந்த ஃபனலிங் சிஸ்டமே இவ்வளோ டிஃபெக்டாக இருந்தால் இது வரைக்கும் நான் படித்தது என்னன்ற கேள்விக்குறியெலாம் வந்துடும் இல்லையா? ஆனால் ட்விட்டர், அது மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்பு, உச்சநீதிமன்றம், இது மாதிரி பல தளங்களில் தேசிய தேர்வு முகமை தரப்பில் விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, நீட்டோட கட் ஆஃப் திடீரென உயர்ந்தது ஒரு காரணம். அதே மாதிரி என்சிஆர்டி புக்கில் பாட மாற்றங்கள் செய்யப்பட்டது ஒரு காரணம். கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதெல்லாம் காரணம். தேசிய தேர்வு முகமையுடைய நம்பகத்தன்மை ஒன்றும் பிரச்சனைக்கெல்லாம் உள்ளாகலை. செயல்பாடுகள்லாம் நம்பகத்தன்மை உரியதாக தான் இருக்குது. இதெல்லாம் தான் காரணம். கட் ஆஃப் உயர்ந்தது, என்சிஆர்டி புக்கில் ஏற்பட்ட மாற்றம், கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதுன்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்களா? அந்த விளக்கம் பொருத்தமானதாக தெரியல. ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது? அந்த விளக்கம் அவங்களுக்கே பொருத்தமானதாக தெரிஞ்சால் அவங்க ஏன் சிபிஐக்கு கொடுக்கணும்? அப்போ பீகாரில் கைதானவர்கள் யார்? குஜராத்தில் கைதானவர்கள்லாம் யார்? ஹரியானாலேருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு சென்டருக்கு கோத்ராக்கு போகிறாங்க. அந்த சென்டரில் எல்லாரும் 720 மார்க் பெரும்பான்மையானவர்கள் வாங்குறாங்க. இதையெல்லாம் எப்படி நீங்கள் விளக்க முடியும்? எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆச்சு? இதெல்லாம் ஒரு மேஜர் ராக்கெட் இல்லையா?
ஒன்றுமே இல்லாமல் இத்தனை பேர் அரெஸ்ட் ஆவாங்களா? ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் கிடைக்குதுன்னு போலீஸ் கிட்ட பார்க்கும்போது கொடுப்பாங்களா? யாராவது கொடுப்பாங்களா? நீங்கள் கிரேஸ் மார்க்குக்கு வாங்க. கிரேஸ் மார்க் எப்படி போட்டாங்க, எந்த கேல்குலேஷனில் போட்டாங்கன்றது கடைசி நிமிடம் வரைக்கும் தெரியாது. எல்லாம் போய் சத்தம் போட்ட பிறகு தான் தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா அது ஒரு லா எக்ஸாமுக்கு, அது ஆன்லைன் எக்ஸாமுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. லா எக்ஸாம் வேறு, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு, தேர்வு ஆன்லைன் எக்ஸாம் வேறு, ஆஃப்லைன் எக்ஸாம் வேறு. தேர்வு தொடங்குவதற்கு காலதாமதம் என்ற அடிப்படையில், இந்த நேர குளறுபடி அடிப்படையில் தான் இந்த கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டதாக விளக்கம் சொல்லப்பட்டது. ஆனால் யாருக்கு எவ்வளோ மார்க் போட்டாங்க, எப்படி இதை கால்குலேட் பண்ணாங்க, ஆன்லைன் எக்ஸாமுக்கு கால்குலேட் பண்ணதை ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு கால்குலேட் பண்ண முடியுமா? இதுக்கு ஏதாவது ஒரு முறை இருந்ததான ஒரு டிரான்ஸ்பேரன்சி இருக்கணும் இல்லையா? திடீர்னு எப்படி 500 மார்க் வாங்கினவங்களுக்கு 720 மார்க் கிரேஸ் மார்க்ல மட்டும் வருது? ஆனால் இப்போ அதை திரும்ப பெற்றிருக்கிறாங்க கருணை மதிப்பெண். அது சுப்ரீம் கோர்ட் போன பிறகு தானே திரும்ப பெற்றாங்க. சப்போஸிங் யாருமே சுப்ரீம் கோர்ட் போகலன்னா என்ன ஆயிருக்கும்? கட்டுரையாளர் வந்து கல்வியாளர்கள்ட்டையும் கமெண்ட்ஸ்லாம் வாங்கி, கருத்துக்கள் வாங்கி பதிப்பிச்சிருக்கிறாரு. அதுல ஒரு கல்வியாளர் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, நிறைய தனியார் நிறுவனங்கள் இந்த கேள்வித்தாள் தயாரிப்பு போன்ற விவகாரங்கள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த மனித வளம் வந்து தனியார் துறையிலிருந்து பயன்படுத்தப்பட்டதுனால தான் இந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து இவ்வளவு கேள்விக்குரியதாக இருக்கு. இந்த லீக்கேஜுக்கெல்லாம் இவ்வளவு காரணம் வந்து இந்த தனியார் துறையுடைய பங்களிப்பு தான் அப்படின்னு முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அது சரியான காரணம்? அது எனக்கு தெரியல. தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ இருந்தாலும் சரி, மனிதர்கள் தான் லீக் பண்ணுறாங்க, பணத்துக்காகத்தான் லீக் பண்ணுறாங்க. இதில் ஏகப்பட்ட அளவு பணம் வந்து இன்வால்வ்டு. ஆகவே இது தனியார் துறையா அல்லது பொதுத்துறையான்றது பிரச்சனை இல்லை. ஏன்னா பொதுத்துறை பரீட்சைகள்லையும் நான் பார்த்துருக்கேன், எக்ஸாம்ஸ்லேயும் லீக் நிறைய நடந்திருக்குது, நடக்காமலாம் இல்லை. நம்ம காசுக்கு ஆசைப்பட்ட மனிதர்கள், காசுக்கு ஆசைப்பட்ட மனிதர்கள் எங்கே இருந்தாலும் இதை செய்வார்கள். அவங்க ஒரு தனி மனிதனுடைய செய்கை மாதிரி இது தெரியல. ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணதோ, தனியார் துறை உள்ள வருகிறதன் மூலமாக தவறு நடப்பதற்கான அந்த எண்ணிக்கையை உயர்த்திடுதோ, சாய்ஸஸை உயர்த்திடுதோ? அப்படியும் சொல்ல முடியல. ஏன்னா நான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நிறைய மாநிலங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட்டடாக லீக் ஆயிருக்கு. கடந்த 5 வருடங்களில் மட்டும் 40-50 இந்த மாதிரி ஸ்கேண்டல்ஸ் வேறு வேறு மட்டுமே. அரசுத்துறை, அரசுத்துறை, அரசுத்துறை இல்லாமல் தனியார் துறை அவுட் சோர்ஸ் பண்ணது எல்லாமே சேர்த்து தான். இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் கூட எல்லாத்தையுமே அவங்களே செய்கிறாங்களா, அவங்க எவ்வளோ வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்களோன்றது நமக்கு தெரியல. பிரதான காரணமாக அவுட் சோர்சிங்க சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை? எனக்கு உடன்பாடு இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கிறது மனிதர்கள், ரெண்டுத்துலேயும் பணம் இன்வால்வ்டு. அதுவும் பெரிய அளவில் பணம் இன்வால்வ்டும் போது ஒருத்தர் மட்டும் பரம யோகியர், இன்னொருத்தர் வந்து பரம அயோக்கியர் எப்படி நம்ம தெரியாமல் சொல்லிட முடியும்? அப்படி ஒரு பிராண்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. 2வது செய்தி அந்த கல்வியாளர்கள் சொல்கிறது வந்து கோச்சிங் இண்டஸ்ட்ரின்றாங்க. கோச்சிங் இன்ஸ்டியூட்னு சொல்ல, கோச்சிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இந்த தேர்வோட ஈகோ சிஸ்டத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ் தான் இவ்வளவு குற்றச்சாட்டு. அது 100% உண்மை. அது 100% உண்மை. கல்வின்றது முதல்ல பள்ளிக்கூடத்தில் சொல்லப்பட்ட கல்வியாச்சுங்க. அப்புறம் வந்து மாணவர்கள் கொஞ்சம் ப்ரைவேட் டியூஷன் எடுக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்கூல் டீச்சரே வந்து ப்ரைவேட் ஈவினிங்கில் 6லேருந்து 8 வரைக்கும் டியூஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன லெவலில் கோச்சிங்லாம் இருந்தது. அப்புறம் இப்போ கோச்சிங் சென்டர்ஸே வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூலுன்றது வந்து மைனாரிட்டி ஆயிடுச்சு. இந்த கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அவங்க ஒரு பேருக்காக ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மார்க் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மாணவர்கள் ஸ்கூலுக்கே போகிறதில்ல, கோச்சிங் சென்டர்ஸில் தான் பள்ளிக்கே போகிறது இல்லையா? பெரும்பான்மையான கோட்டா மாதிரி இடங்கள்ல இதுதான் நடக்குது. இல்லை அப்படின்னா ஏன் மாணவர் வந்து பள்ளியில் வந்து 10 மார்க்கும் கோச்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 720 மார்க் வாங்க முடியும்? பள்ளிக்கு போகிறதே இல்லை. அவங்க பாதி நேரம் வந்து கோச்சிங் சென்டரில் இருக்காங்க. பள்ளியில் வந்து ஜஸ்ட் பாஸ் வாங்கினா போதும். ஏன்னா இந்த சிஸ்டத்தில் வந்து உங்களுடைய பள்ளி தேர்வு எண்கள் வந்து கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. பள்ளி பாடங்கள் முக்கியமே இல்லை, நுழைவுத் தேர்வு மதிப்பெண்கள் பிரதானம். ஆமாம். ஸோ பள்ளிக்கு ஏன் போகணும்? ஸோ பள்ளி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு ஃபேக் அட்டெண்டன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அவர்கள் வந்து வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் 6வதுலேருந்து 11வது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அக்ரிமெண்ட் ஸ்கூலோட போட்டுக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நுழைவுத் தேர்வுக்காக தயாராகிறதுங்கிறதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. பள்ளிக்கே போறது இல்லைங்கிறது தான் புதுசா இருக்கு. ஆமா, ஒரு மினிமம் அட்டெண்டன்ஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க, இல்லை அது கூட ஃபேக் அட்டெண்டன்ஸ் பண்றாங்க. இவ்வளோ பண்றவங்களால ஃபேக் அட்டெண்டன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக முடியும்.
ஸோ பள்ளியில் ஒரு ஃபேக் முழு நேரமும் அப்ப அந்த தனியார் பயிற்சி மையங்களே இருக்காங்க. ஆமா, முழு நேரமும் காலையில 5 மணி 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 7 மணி 8 மணி வரைக்கும் அங்கேயே இருக்கிறாங்க மாணவர்கள். அதாவது இளமையினுடைய பெரும் பகுதியை வந்து இருட்டான ரூம்கள்லயே கழிக்கிறது என்ன ஒரு இளமை, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம தள்ளிட்டோம் மாணவர்களை. 24 லட்சம் பேர் வந்து நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. ஆமா, 11 லட்சம் பேர் வந்து யூஜிசியோடைய அந்த தேசிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எழுதியிருக்கிறாங்க. இது மாதிரி கியூட்னு நிறைய ஜிபேட் நிறைய தேர்வுகள் இருக்கு, ஜேஇ மெயின் இருக்கு. அதுல என்ன கட்டுரையாளர் சொல்றாருன்னா, மாத கணக்குல தயாரிக்கிறாங்க, வருஷ கணக்குல இந்த தேர்வுக்காக மாணவர்கள் தயாரிக்கிறாங்க, நிறைய பணம் செலவழிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. இவ்வளவு பிரயத்தனப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுதும் போது திடீர்னு கட் ஆஃப் உயர்ந்துருச்சு, இல்ல வெவ்வேறு முறைகேடுகள் காரணமாக தேர்வுகள் ரத்து செய்யப்படுறதுனா எவ்வளவு பாதிக்கும், எவ்வளவு மனித வளம் பாதிப்பு, பணம் பாதிப்பு, நேர விரயமாகுதுன்னு அந்த கட்டுரையில கவலைப்பட்டிருக்கிறாங்க. 100க்கு 100 உண்மை. ஏன்னா இன்றைக்கு வரும் உலக சூழ்நிலையில எல்லாருக்குமே எதிர்காலம் கேள்விக்குறியாகும் போது எந்த படிப்பு படித்தா அதில் நிறைய வேலை ஆப்பர்ச்சுனிட்டி உண்டோ, ஜாப் செக்யூரிட்டி உண்டோ, ஃப்யூச்சர் உண்டோ, அதை நோக்கி தான் மாணவர்கள் படையெடுக்கிறாங்க. மெடிசன், இன்ஜினியரிங்கு, சிவில் சர்வீசஸ், அந்த மாதிரி க்ரீம், எல்லா எக்ஸாம் இப்போ எல்லாமே வந்து காம்படிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் வேலைக்காக போட்டி போறது வேற, அது வேற. படிப்புக்கே நான் சொல்றேன், போட்டி போறது இந்த படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போறதா நான் சொன்னேன். ஆனால் படிப்புக்காகவே நல்ல படிப்பு படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும்ன்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஸோ க்ரீம் காலேஜில் படிக்கணும் அல்லது க்ரீம் கோர்சஸில் படிக்கணும்னா இன்றைக்கு டியூஷன் இல்லாமல் படிக்க முடியல. எந்த க்ரீம் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த க்ரீம் கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம். ஸோ கோச்சிங் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியா ஃபுல்லாக த்ரைவ் ஆயிடுச்சு. அது ஒரு $multi-billion இண்டஸ்ட்ரி. நம்ம ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் கமிட்டிலேயே சொல்லியிருக்கோம். எனக்கு நினைவு தெரிஞ்சால் தமிழ்நாட்டில் மட்டும் அது 5000 கோடியை தாண்டிடுச்சு அந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி. அதில் புழங்குற பணமா? அதில் புழங்குற பணம் வந்து 5000 கோடி. ஆமாம், ஏகே ராஜன் கமிட்டியில் என்னுடைய ஞாபகம் சரியா இருந்ததுன்னா 5000 கோடிக்கு இந்தியா முழுவதும்னா பல ஆயிரம் கோடி வருது. எவ்வளோ கோடி வரும், எவ்வளோ கோடி வரும். ஸோ இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவர்கள் வந்து என்னென்னலாம் செய்வார்கள் அதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூட்டை முதன்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதன் மூலமாக அது ஒரு வர்த்தகம் சார்ந்ததாக மாறி அப்படின்ற அடிப்படையில் சொல்றீங்க. கல்வின்றது இனிமேல் வந்து அது வெறும் படிப்பை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. அந்த இண்டஸ்ட்ரியில வந்து மாணவர்கள் வந்து ஒரு பாவம் விக்டிம்ஸ். அவங்க தேசிய தேர்வு முகமை பற்றியும் கட்டுரையில குறிப்பிடப்பட்டிருக்கு. 2017 தான் தேசிய தேர்வு முகமை அமைக்கப்படுது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கீழே, அது வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருது. 2018 இருந்து அவங்க யூஜிசியோட இந்த தேசிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து அவங்க நடத்துறாங்க. ஒரு சேர்மன் இருக்காங்க, 14 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இதுல என்ன கட்டுரையாளர் இதுல சொல்ல வராருன்னா, மிருதுல் ராவத்துங்கிற ஒரு மாணவர் வந்து குறைவான மதிப்பெண்கள் வாங்கியிருப்பதாக சொல்லப்படுது. ஆனா எஸ்டி கோட்டால வந்து அவர் தான் டாப்பர். இது சம்பந்தமா தேசிய தேர்வு முகமையிட்ட கேட்கிற போது உறுதியாக அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறாங்க. அதே மாதிரி ஜேஇ மெயின் தேர்வுகள்ல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட போதும் அதை வந்து பெருசா கண்டுக்கல. இந்த பொறுப்பேற்கும் தன்மை இருக்குல்ல, தேசிய தேர்வு முகமையின் பொறுப்பேற்கும் தன்மை, ஆமா ஒரு தவறு நடந்துருச்சு, இதை களைவோம், இல்ல இனிமே தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்வோம்னு அந்த மாணவர்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட ஒரு பதில் சொல்லக்கூடிய இந்த பொறுப்பேற்கும் தன்மை இருக்க மாட்டேங்குதுன்னு கட்டுரையாளர் கவலைப்பட்டிருக்காரு. அது உண்மைதான். நீங்களே இந்த இவ்வளோ கான்ட்ரவர்சி நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து ஒன்றுமே நடக்கலைன்றதான் சாதிச்சாங்க. அவங்க ஒரு டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், இதுதான் உண்மை என்று கொடுத்தாங்க. ஆனால் அதற்கப்புறமும் மாணவர்கள் வந்து அவர்கள் தரப்பு நியாயங்களை, அவர்கள் தரப்பு உண்மைகளை வெளியே வைக்கும்போது, பீகாரில் வெளிவரும்போது, கோத்ராவில் வெளிவரும்போது இவர்கள் கொடுத்த நியாயங்கள் எல்லாம் வந்து தவறானவை என்று எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. நடந்ததை அட்மிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு முதல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது நாங்க ஆராய்ச்சி பண்றோம், நாங்க அலசுறோம்னு கூட சொல்ல, ஒண்ணுமே நடக்கலன்ற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருந்தது. முதல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, ஒண்ணுமே நடக்கல, இப்படிதான் நாங்க மார்க் போட்டோம், இப்படிதான் நாங்க மார்க் போட்டோம், இந்த மாதிரிலாம் தவறலாம் நடக்கல, நீங்க தவறா சொல்லாதீங்க, அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் மேஜர் ஸ்கேண்டல் பீகார்ல, மேஜர் ஸ்கேண்டல் குஜராத்தில் வருது, கிரேஸ் மார்க் போட்டது எப்படின்னே தெரியல. இந்த மாதிரி ஒன்றொன்னா வெளியே வரும்போது தான் தெரியுது ஆல் இஸ் நாட் வெல் வித் என்டிஏன்னு. அது என்டிஏ முதல்ல அவங்களுக்கு ஒரு ஹானஸ்ட் அப்ரோச் இருந்ததுன்னா, இல்லை நாங்கள் கவனிக்கிறோன்ற முதலடியாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டினையல் வந்து ரொம்ப தவறு. நீங்கள் சொல்கிறத கட்டுரையும் சுட்டி காட்டுது. முதல்ல அமைச்சரே அதை வந்து மறுத்தாரு, அப்புறம் அதை நிர்வாக குளறுபடின்ற இடத்துக்கு அதை நகர்த்துறாரு. இந்த கிரேஸ் மதிப்பெண்கள் ரத்து, மறுதேர்வு நடத்தணும் அப்படின்ற கோரிக்கைகள் முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மாணவர்கள். அதில் வந்து 0.0001% கூட தவறு நடந்திருக்க கூடாது.
அவ்வளவு குறைவான தவறு நடந்தா கூட அலட்சியம் காட்டாம நடவடிக்கை எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு காட்டுது. என்ன சொல்றாருன்னா, பீகார்ல தானே தவறு நடக்குது, குஜராத்ல தானே தவறு நடக்குது அப்படின்னு இதுல இருந்துடக்கூடாதுன்னு கட்டுரையாளர் சுட்டி காட்டுறாரு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேர்வு எழுதிய மாணவர்களை பாதிக்கும், அதனால கடும் நடவடிக்கை தேவைன்னு அவர் வலியுறுத்து. அது கரெக்ட். இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான யுகத்துல ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு ஊர்ல லீக் ஆனா கூட ஒரு மைக்ரோ செகண்ட்ல இந்தியா ஃபுல்லா, ஏன் உலகம் ஃபுல்லா கூட பரவிடும். அந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கு. ஆகவே தான் உச்சநீதிமன்றம் சொன்னதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 0.0001% இருந்தா கூட நம்ம வந்து இதை சீரியஸா பாக்குறோம்னா, இவ்வளோ வயலேஷன்ஸ் வந்து இருக்கும் போது நம்ம இதை எவ்வளவு சீரியஸா பார்க்கணும். ஒரு ஹானஸ்ட் இவாலுவேஷன் நமக்கு தேவையில்லையா? இந்த சிஸ்டம் வந்து முறையானது தானா, இதனால வந்து முறையான டாக்டர்கள் நாம் தேர்ந்தெடுக்க முடியுமா, வேற ஏதாவது சிறந்த சிஸ்டம்க்கு போகணுமா, அல்லது பல மாநிலங்கள், தமிழ்நாடு முக்கியமாக எழுப்பின கோரிக்கைகளில் நியாயம் இருக்கா, டீசென்ட்ரலைஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் வந்துடுச்சு இல்லையா? இதெல்லாம் யோசிக்கணும்னா ஒரு டெமோக்ராட்டிக் டிஸ்கஷன் இருக்கணும் இல்லையா? ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறது தான் சரி, நீங்கள் எல்லாரும் அதை செய்யுங்க, ஒரு தவறும் நடக்காது, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னால் அந்த ஆட்டிடியூடு வந்து ஒரு சயின்டிஃபிக் ஆட்டிடியூடு இல்லை இல்லையா? தேசிய தேர்வு முகமைக்கு எதிராக சமூக வலைதளங்களில் மிக கடுமையான விமர்சனங்கள் வரதையும் கட்டுரையாளர் சுட்டி காட்டுகிறார். இந்த NTA அப்படின்னா நெவர் ட்ரஸ்ட் எகைன், இனிமேல் நம்ப முடியாது அப்படின்னு தேசிய தேர்வு முகமைங்கிற அமைப்பையே கலைச்சிடுங்க, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணுங்கிற குரல்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வலுவா பரவ தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இறுதியா அந்த கட்டுரையாளர் என்ன முடிக்கிறார்னா, தகுதி இல்லாதவர்கள் மருத்துவர்கள் ஆகிடக்கூடாது, பணம் இருக்கிறவர்கள் தவறு செய்பவர்கள் மருத்துவர் ஆகக்கூடாதுன்னு முடிக்கிறாரு. நீங்க எப்படி நிறைவு செய்ய? நீங்க இது NTA வந்து ஒன்லி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. ஆனா அந்த நீட் சிஸ்டத்தையே வந்து அவங்க கொண்டு வந்தப்போ, ஒன்று இது வந்து மெரிட் உள்ளவர்கள் மட்டும்தான் டாக்டர்கள் ஆவார்கள், ரெண்டாவது பணம் புழக்கத்தை வந்து நம்ம கேபிடேஷன் ஃபீஸை தடுக்கும். ஆனால் இப்போ 7 வருடம் நமக்கு கிட்டத்தட்ட அனுபவம் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னா மெரிட்டுக்கும் நீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. 11வது லட்சம் ரேங்க் வாங்கினவங்க கூட உள்ள வராங்க. ஸோ மெரிட்டு கிடையாது. ரெண்டாவது பணம் வந்து முன்னே எப்படி இருந்ததோ அதை விட அதிகமாக தான் இப்போ இருக்குது, தவிர அதை விட குறைவாக இல்லை. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் முன்ன விட இன்னும் அதிகம் சம்பாதிச்சு தான் இருக்காங்க. ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோட மூடலையே எங்களுக்கு நஷ்டம்னு. ஆகவே 2 விஷயத்துலையுமே இது தோற்றுச்சு. இப்படி இந்த மாதிரி தோல்வி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிளாரிங்காக தெரியும் போது ஆல் இஸ் வெல்னு சொல்லிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாம் வந்து திருப்பி ரீஇவாலுவேட் பண்ணணும். இந்த நீட் 24 மட்டும் நான் சொல்லலை, நீட் சிஸ்டத்தையும் நம்ம வந்து ரீஇவாலுவேட் பண்ணணும். நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்ற நன்றி.